ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நம்பிக்கை துரோகம். இதன் தலைப்பு. பொதுவாக இன்றைக்கு சக மனிதர்களை ஒரு இன்முகத்தோடு பார்க்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாமல் போயிட்டுருக்கிற அளவுக்கு காலம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. கலியுகத்தின் உச்சக்கட்டம். நம்பிக்கைங்கிறது யார்கிட்டையுமே இல்லாத சூழ்நிலைகள் உருவாகிக்கிட்டு இருக்கு. ஒருத்தர் நம்ப முடியுமாங்கிறதே $1,000,000 கேள்வியாகவும் போய்கிட்டு இருக்கு. நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறதுலாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கம்பெனி தான் விற்கிற பொருட்களில் நம்பிக்கை துரோகம் செய்த சக மனிதர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க. வாரண்டி கேரண்டிங்கிற பேரில் கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஆகுது. மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஏற்படுது. இன்சூரன்ஸ் ஃபீல்டில் பார்த்திங்கன்னா நம்பிக்கை துரோகம் ஏற்படுது. எதுலேயுமே நம்பி கெட்டு போகிறதுங்கிறது நிறைய நடக்குது. இந்த நம்பிக்கை துரோகத்திற்கான காரண கிரகங்கள் எவை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாதிரியான அமைப்பு கொண்ட ஜாதகர்கள், அந்த மாதிரியான அமைப்பு கொண்ட நபர்களோடு பழகும்போது நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வாய்ப்பு இருக்கும். இதில் நிறுவனங்கள் செய்கிற நம்பிக்கை துரோகங்கிறதெல்லாம் பொது வெளியில் கடந்து போயிடும். ஆனால் தனி மனிதர்கள் பண்ணக்கூடிய நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் அது ஒரு ஆறாத ரணமாக போயிடும். என் தம்பியை நம்பி நான் பணம் கொடுத்தேன் சார், சொத்து பத்திரத்தை எடுத்து கொடுத்தேன் சார், பிஸ்னஸ் பண்ணுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்னைக்கு நீ நடு ரோட்டில் நிறுத்திட்டான் சார், என் ஃபேமிலி வாழ்க்கையே இதனால் வீணாக போச்சுன்னு சொல்கிறவங்க உண்டு. வாழ்க்கை துணை நம்பிக்கை துரோகத்தை இழைச்சி அதில் தீராத வடுவையும் ஆறாத துயரத்தையும் அனுபவிக்கிற மனிதர்களும் உண்டு. ஸோ இந்த நம்பி துரோகமாக அனுபவிக்கிறது அப்படிங்கிறதுனுடைய அமைப்பில் ராகு முதல்ல நிற்பாருங்க. எந்த ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து கிரகணம் அடைஞ்சு பாவ வீடுகள்லையும் அமர்ந்திருக்காரோ இவர்கள் நம்பிக்கை துரோகம் இழைக்க தகுதி கொண்ட மனிதர்கள். இவங்க ஏமாற மாட்டாங்க. இவங்க மற்றவர்களை ஏமாற்றும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. லக்னாதிபதி ராகுவோட சேர்றது, அப்படி சேர்ந்து அவர் போய் பாவ வீடுகளில் உட்கார்றது, இயற்கை பாவிகளுடைய வீடுகளில் உட்கார்றது. இப்போ உதாரணமாக இயற்கை பாவிகளின் வீடுகள் அப்படிங்கிறது மேசம். இந்த இடத்துல உங்கள் லக்னாதிபதியும் ராகுவும் க்ளோஸாக சேர்றது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு கன்னி லக்ன ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஒரு கன்னி லக்ன ஜாதகம், இது நீங்கன்னு இல்லை, ஒரு கன்னி லக்ன ஜாதகம். இவருக்கு புதனும் ராகுவும் 8ஆம் இடத்துல க்ளோஸாக சேர்ந்துருக்காங்க செவ்வாயோட வீட்டில். இந்த ஜாதகம் எப்போ வேணாலும் முதுகுல குத்த தயாராக இருக்கிற ஒரு ஜாதகம். இவர்கள் நம்பிக்கைக்குரிய மனிதர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. தன்னை நம்புபவர்களை எப்போ வேணாலும் ஏமாத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இவங்களுக்கு கிடைக்கவே செய்யும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம்னு எடுத்துக்குவோம். தனுசு லக்ன ஜாதகம் குரு பகவான் 2ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு ராகுவோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கார். இதுவும் நம்பிக்கை துரோக ஜாதகம் தான். லக்னாதிபதி கெட்டுட்டார், ராகுவோடு சேர்ந்துட்டார், பாவ வீட்லேயும் இருக்கார். ஸோ இந்த 3 விதிகளும் பொருந்தி வருதுங்களா? ஸோ இவர்கள் தங்களை நம்பும் மனிதர்களை எந்த மாதிரியான சூழ்நிலையிலும் கைவிட்டு விடும் தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களை நம்பி ஒரு காரியம் கூட செய்ய முடியாது. முன்னுக்கு பொன் முரணாக பேசுவாங்க. வேலை பார்க்குற இடத்துல வேலைக்கு வர்றவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க இருப்பாங்க. முதலாளி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவராக இருப்பார். இந்த மாதம் சம்பளத்தில் இன்க்ரிமெண்ட் தரேன், உனக்கு 40% இன்க்ரிமெண்ட் கன்ஃபார்ம்னு சொல்லிட்டு வெறும் 5% கண் துடைப்பாக செய்கிறது, அது ஒரு நம்பிக்கை துரோகம் தான். ஒரு பொது வெளியிலையும் நாம் இதை சந்திக்க வேண்டியது வருது, தனிநபர்கள்கிட்டையும் சந்திக்க வேண்டியது வருது. இந்த நம்பிக்கை துரோகத்தின் கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா ராகு தான். இந்த ராகுவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டராக துணை கதாநாயகர்களாக வரக்கூடியவங்க 2 பேர். ஒருத்தர் புதனும் ராகுவும் ரொம்ப க்ளோஸாக சேர்ந்த நிலையில், முதல்ல லக்னாதிபதி ராகுவோடு க்ளோஸாக சேர்ந்து பாவ வீடுகளில் உட்கார்ந்தாலும் இந்த விதிகள் ஏற்படும். அடுத்தது புதனும் ராகுவும் க்ளோஸாக சேர்ந்திருக்கிற நிலையில் 5 டிகிரிக்குள்ளே இவங்க 2 பேர் இணைந்திருக்கிற நிலையில் இது உங்கள் லக்னத்திற்கு, அதாவது ஒரு ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு 6, 8, 12ஆம் இடங்களில் அமர்ந்தாலும் இவர்களும் நம்பிக்கை துரோகம் செய்யும் தகுதி கொண்டவர்கள். இந்த 6, 8, 12ஆம் இடம் மறைமுக ஸ்தானங்களில் புதன் ராகுவுடைய இணைவு. யாரை வேணால் எப்போ வேணாலும் கமுக்கலாம். அப்படி கமுக்கிறது ஏமாத்துறது தான் சாமர்த்தியம்னு நம்ப வச்சோம். இவங்க ஆணித்தரமாக நம்புவாங்க.
இவங்களாம் சதுரங்க வேட்டை ஹீரோ மாதிரி இப்படி தான் செய்வோம், அப்படி தான் செய்வோம், அதுதான் நியாயம், இதுதான் தர்மம் அப்படிங்கிறது மாதிரி வாழ்வியலில் நடத்திக்கிட்டு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு நம்பிக்கை துரோகத்திற்கான அமைப்பு. இன்னொரு கிரகம் வந்து சனி. இந்த புதன் வந்து திட்டமிட்டு நம்பிக்கை துரோகத்தை செய்ய வைக்கிற வேலையை செய்வார். சனி பகவான் வேறு வழி இல்லாமல் நம்பிக்கை துரோகம் பண்ண வைப்பார். சனி பகவான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஜாதகரை சிக்க வச்சிருவார். அதே ராகு புதனுடைய இணைவு இதே மாதிரி 6, 8, 12ஆம் இடங்களில் சேர்ந்த நிலையில் உங்கள் லக்னம் அமைந்திருந்ததுனால் இந்த சனி அமைப்பு, சனி பகவானுடைய அமைப்புங்கிறதும் நம்பிக்கை துரோகத்தை கொடுக்கும். ஆனால் அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் வேறு வழியே இல்லாமல் என்னால் முடியாதுங்கிற கையறு நிலையில் நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. இப்போ ஒருத்தர் இருப்பார், ஒரு உயிர் நண்பரோடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவார். உயிர் நண்பர் வெளிநாடு போயிடுவார், நீ பார்த்துக்கிட்டா உன்னை நான் நம்பி விட்றேன்னு சொல்லி இவர் பிஸ்னஸ் பண்ணுவார். தொடர்ந்து இழப்பு 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 இழப்புன்னு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற நிலையில் துரோகம் என்னால் கடந்து திருப்பி கட்ட முடியாது. மஞ்சள் கட்டுதாசி கொடுக்குறதெல்லாம் இந்த சனி ராகுனுடைய கான்செப்ட். புதன் ராகுடைய கான்செப்ட் தெரிந்தே ஏமாற்றுவது. சனி ராகுடைய கான்செப்ட் வேறு வழி இல்லை, என்னால் இந்த சந்தர்ப்பங்களை தாண்ட முடியாது அப்படின்னு நினைத்து ஏமாற்றத்தை தருவது. லக்னாதிபதி ராகுவோடு சேர்ந்து எந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் பாவ வீடுகளில் இருந்தால் இவர்கள் எந்த சூழ்நிலையிலையும் நம்பிக்கை துரோகம் இழைக்க ரெடியாக இருப்பாங்க. முதுகில் குத்துற வேலை இவங்களுக்கு இயற்கையாக வந்துடும். புதன் ராகுவோடு சேர்ந்து 6, 8, 12ஆம் இடங்கிற மறைவு ஸ்தானத்தில் இருக்கிற ஜாதகங்களும் நம்பிக்கை துரோகத்தை செய்யும் தகுதி கொண்டவர்களாக இருப்பாங்க. சனியும் ராகுவும் சேர்ந்து 6, 8, 12ஆம் இடத்துல இருக்கிற ஜாதகர்களும் இதே மாதிரியான விதியை வேறு வழி இல்லாமல் சூழ்நிலை கைதிகளாக செய்வதற்கான வாய்ப்பு கொண்டவங்களாக இருக்கும். புரிஞ்சுங்களா? நம்பிக்கை துரோகங்கிறது லிஸ்ட் எடுத்தால் எல்லா விதத்துலையும் வரும். கணவன் மனைவிக்குள்ளே நிகழ்கிற நம்பிக்கை துரோகம், பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கு இடையில் நடக்கிற நம்பிக்கை துரோகம், உடன்பிறப்புகளுக்குள்ளே நடக்கிற நம்பிக்கை துரோகம், நண்பர்களுக்குள்ளே நடக்கிற நம்பிக்கை துரோகம், சக ஊழியர்களிடத்தில் நடக்கிற நம்பிக்கை துரோகம், பணியாளர்களிடத்தில் நடக்கிற நம்பிக்கை துரோகம், முதலாளி தொழிலாளிக்கு இடையில் நடக்கிற நம்பிக்கை துரோகம்னு நம்ம சுற்றி இதெல்லாம் நிறையா பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அந்த அமைப்பை தரக்கூடிய கிரக இணைவுகள் இதுதான். ஸோ இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் உஷாராக இருந்துக்கணும். நீங்கள் ஏமாளித்தனமாக இல்லாமல் சரி வேணாம், இது சரி வராது அப்படிங்கிற முடிவோடு வந்துடணும். ஏன்னா ஒரு துரோகம் நிகழ்ந்த பிறகு ஏற்படுற வழியை விட அதுக்கு முன்னாடியே அதை வேணான்னு மறுத்துடுறதுனுடைய வழி ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. புரிஞ்சிருச்சுங்களா? இந்த அமைப்பு இருக்குது சார், அப்போ இவங்க எல்லாருமே இப்படி தான் இருப்பாங்களான்னா அப்படி இல்லை. எப்போவுமே ஒரு விதின்னு இருந்தால் அதற்கு ஒரு விதி விலக்கும் இருக்கும் இல்லைங்களா? இப்போ குரு பகவான் எங்கேயாவது இருந்து இந்த கிரக இணைவை பார்த்துடுறார். குரு வந்து பார்த்துடுறார். இப்போ வந்து ஒரு மகர லக்ன ஜாதகம், லக்னாதிபதி சனி. இந்த லக்னாதிபதி சனி 2ஆம் இடத்துல ராகுவோட க்ளோஸாக சேர்ந்துருக்காரு. இது ஒரு பாவ வீடு. இங்கே லக்னாதிபதி சனி ராகுவோடு சேர்ந்துட்டாரு. நம்பிக்கை துரோகம் இழைக்கிற ஒரு அமைப்பு இது. இந்த அமைப்பை குரு பகவான் சிம்மத்தில் இருந்தபடி அதிநட்பு நிலையில் இருந்தபடி பார்த்துட்ருக்கார். ஸோ இவருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நம்பிக்கை துரோகம் இழைப்பதற்கான வாய்ப்புகள் வந்தாலும் இந்த குருவின் பார்வை அவர் தான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, மற்றவங்க எதுவும் லாஸ் ஆகிடக்கூடாதுங்கிற எண்ணத்தை கொடுத்து இவரை வந்து காப்பாற்றி விட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ குருவின் பார்வை, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வை, சந்திர அதியோகத்துக்குள்ளே இந்த கிரகங்களுடைய இணைவு இருக்கிறது. இதெல்லாம் வந்து இதிலிருந்து ஜாதகருக்கு கெட்ட பேர் ஏற்படாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள். ஸோ விதின்னு ஒன்று இருக்குது. லக்னாதிபதி ராகுவோடு கெடுவது பாவ வீட்டில், புதன் ராகு இணைவு 6, 8, 12ஆம் வீட்டில், சனி ராகு இணைவு 6, 8, 12ஆம் வீட்டில் இருப்பது நம்பிக்கை துரோகத்தை இழைக்க வைக்கும் அமைப்புகள். அப்படின்னாலும் குருவின் பார்வையானது, பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையானது இதை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் என்று கூறி நாம் எப்போதும் கவனத்துடன் எச்சரிக்கையுடன் நாம் பயணிக்க வேண்டும் இந்த வாழ்வியலில் என்று சொல்லிக்கிட்டு, உங்கள் ஜாதகத்தில் அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் பார்த்து கவனத்துடன் நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.